இந்திய விமானப்படையில் 62 ஆண்டுகள் சேவையாற்றிய MiG-21 ரக போர் விமானங்களுக்கு இன்று பிரியாவிடை வழங்கப்பட்டது. இந்திய விமானப்படையில் ரஃபேல், சுகோய், மிக், மிராஜ், தேஜஸ் போர் விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இவற்றில் சோவியத் யூனியனில் தயாரிக்கப்பட்ட MiG-21 ரக போர் விமானங்கள் 60 ஆண்டுகளாக இந்திய விமானப்படையில் முக்கிய பங்காற்றி வந்தன. நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட போர் விமானங்களுக்கு இந்திய விமானப்படை மாறுவதை முன்னிட்டு பழைய விமானங்களுக்கு ஓய்வு தர முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சண்டிகரில் MiG-21 ரக போர் விமானங்களுக்கு பிரியா விடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தளபதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அப்போது MiG-21 ரக விமானங்கள் கடைசியாக ஒருமுறை வானில் பறந்ததைக் கண்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வீரர்களும் நெகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் MiG-21 ரக விமானங்களுக்கு ஓய்வு அளிக்கும் காலம் இதுவல்ல என முன்னாள் விமானப்படை அதிகாரிகள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். MiG-21 ரக போர் விமானங்கள் பறக்கும் சவப்பெட்டி என்று கிண்டலாக அழைக்கப்படுவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். அடிக்கடி MiG-21 ரக விமானங்கள் விபத்தில் சிக்கிக் கொள்வதற்கு விமான ஓட்டிகள் போதிய பயிற்சி பெறாததே காரணம் என்றும் விமானத்தின் தரத்தை குறை கூறுவது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளனர். 1965, 1971, 1999 போர்களில் MiG-21 விமானங்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியதை சுட்டிக்காட்டியுள்ள ஓய்வு பெற்ற அதிகாரிகள் 2019 ஆண்டில் கூட பாகிஸ்தானின் F-16 விமானம் MiG-21 ரக விமானத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளனர். 4ஆம் தலைமுறை F-16 போர் விமானத்தை பழமையான விமானத்தை கொண்டு வீழ்த்த முடிகிறதென்றால் விமான ஓட்டிகளின் திறன் அதில் முக்கிய பங்காற்றுவதாக அவர்கள் உதாரணம் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா, ஜெர்மன் விமான படையில் சேவையாற்றிய F-104 ரக போர் விமானங்கள் 170 பைலட்டுகளின் உயிரை காவு வாங்கியிருக்கிறது. அந்த விமானம் பறக்கும் சவப்பெட்டி என்று அழைக்கப்படுகிறதென்றால் அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் MiG-21 ரக விமானங்களை அவ்வாறு அழைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். 21ஆம் நூற்றாண்டில் குறைந்த அளவிலேயே விபத்து ஏற்படுத்தியுள்ள MiG-21 ரக விமானம் இன்னும் சிறிது காலம் இந்திய விமானப்படையில் சேவையாற்றி இருக்கலாம் என்றே அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்.